விடியற்கால நாளில கர்த்தரை ஆராதிக்க துதிக்க தேவன் கொடுத்த மகா கிருபை தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது முக்கியமான ஒரு ஆண்டு. டிஎம்டி வருவாங்கன்னு தெரியல, எனக்கு வந்தால் வரட்டும், ஒரு அடி பரவாயில்ல. நம்ம ஆண்டோட தேடி வந்திருக்கிறோம். பார்க்க அப்படி தெரியலையே, இன்னும் வந்தாலும் வருவான்னு நினைச்சேன், நீங்க வந்து பேசுறீங்களா அப்படின்னு. அப்படி வரக்கூடாது. ஆண்டவரை தேடுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பல முயற்சி பண்ணி அவரை கூப்பிட்டு நீலாயில் 7 மணிக்கு 2 மணி வரைக்கும் ஆராதனை இழுத்துட்டு அதுக்கு பிற்பாடு அவங்க பிடிச்சி வச்சுட்டு அவரை விட மாட்டாங்க. எப்போதுமே நீலாய் சபக்காரமாக அப்படி தான் பண்ணுவாங்க. லைஃப் எடுக்க பிரச்சனை. அவங்க ரொம்ப செல்ஃபிஷான ஆட்கள். அவங்க எப்போதுமே சர்வீஸை 2 மணி வரைக்கும் 2:30 ஸோ அனுப்பியிருக்கனால இவன் விட்டு விட மாட்டாங்க, மோசமானவங்க. 2 மணி வரைக்கும் அவரை பேச வச்சு அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த வருவார், அந்த வர மாட்டான். சரி, எப்படியோ நாளைக்கு இருப்பார். கத்த நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே கத்த சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஆண்டுடைய பிள்ளைகள் 68 வருஷம் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. இட்ஸ் a very important year. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சிறையிறப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஒரு ஆண்டு சொல்லும் போது 68வது வருஷம். நல்லா கவனிங்க. 2 முறை சிறையிறப்பு இஸ்ரவேல் ஜனங்க போறாங்க. 2 times 2 முறை போகிறாங்க. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம். முதலாவது எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 430 வருஷம். அதுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் காலத்துல அவர்கள் பலமுறை 20 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் இப்படி போய்கிட்டு சாத்தா கை வச்ச இந்த நல்லா இருந்துச்சு. பிரேஸ் காட். 20 வருஷம், 8 வருஷம் இப்படி போய்கொண்டே இருந்தது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்றால் நீளமாய் சிறை இறப்பு 70 ஆண்டு. எத்தனை ஆண்டு? கொஞ்சம் ஒரு உருளையாக குறைச்சிட்டேன். நான் கை வச்சா வைக்கிறேன். அப்புறம் பிரேஸ் காட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Okay. அப்ப 70 ஆண்டு. ஏன் இந்த 70 ஆண்டு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசுறார். எத்தனை வருஷம் ஆண்டவர் சொன்னாரு? இந்த ஜனங்க என்னை தேடல, இந்த ஜனங்க விக்கிர ஆராதனை செய்யறாங்க, ஜீவனுள்ள தேவனை தேடல, நான் அவங்களை வழி நடத்தினேன், நான் அவங்களை காப்பாற்றினேன், நானே அவர்களை கரை பிடித்து நடத்தினேன். பட் வாட் ஹேப்பன்? இவங்க என்னை தேடாதனால, இவங்க என்ன சேவிக்காதனால நான் இவங்களை சிறையிருப்பு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசுறார். அப்ப எரேமியா தீர்க்கதரிசன காலத்துக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் நேபுகாத்நேசர், பாபிலோனின் ராஜ்யம் நேபுகாத்நேசர், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறார்கள். அப்போதுதான் முதலாக ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரவேல்ல மொத்தம் 13 கோத்திரங்கள். எத்தனை கோத்திரங்கள் சொல்ல பார்ப்போம்? 13 கோத்திரங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்றேன். எத்தனை கோத்திரங்கள் இருக்குது? 13 கோத்திரங்கள். அந்த ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இடங்களுக்கு அவர்கள் போனார்கள். They went to different country. நான் பார்க்கிறோம் ரூபன் கோத்திரம் அவர்கள் பிரான்ஸ் தேசத்துக்கு போகிறார்கள். அதுக்கு பிற்பாடு சிமியோன் கோத்திரம் கோபத்தினால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்ற ஆத்திரக்காரனுக்கு ஆத்திரப்படுறவங்க இன்னைக்குமே லைஃப்ல அவங்க சாதிக்கவே முடியாது, அவங்க ஜெயிக்கவும் முடியாது, ஒரு இடத்துல உருப்படியா வாழவும் முடியாது. வாய்ப்பே ராஜா. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தனா உன் லைஃப் ஆசீர்வாதமா வராது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மனம் ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதவரை ஆமென் சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குது? இது சிமியோனுடைய கோபத்தை நிமித்தம் அவர்கள் எந்த தேசத்துக்கு போனார்கள் என்று தெரியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கிறாங்க என்ன தெரியல. அப்புறம் லேவி கோத்திரத்துக்கு வருகிறோம். இந்த லேவி கோத்திரம் இந்தியா தேசத்துக்கு போனது. பாகிஸ்தான், இந்தியா. அதனால்தான் தோமா அவர் இந்தியா தேசத்துக்கு கேரளாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர் மரித்தார். அதாவது இஸ்லாம் மதம் இந்தியாவுக்கு போறோம் என்பதாக, மற்ற மதங்கள் இந்தியாவுக்கு போறோம் என்பதாக ஏடி 54 தோமா என்று சொல்லப்படுகிற ஆண்டவரால் இயேசுவோடு கூட இருந்தவர் அவர் இந்தியாவுக்கு போகிறார். ஏனென்றால் அந்த இடத்துல யூத ஜனங்கள் இருந்தார்கள்.
அந்த இடத்துல காணா போன ஆளை கர்த்தர் தேடுவதற்காக கர்த்தர் தோமாவை அனுப்புகிறார். தோமா மட்டுமல்ல, இன்னொருத்தர் வந்தார். யாரு? நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிற பெத்லகேயோடு அவரும் வருகிறார். நாத்தான்வேல் நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப அந்த ஊழியக்காரனை கர்த்தர் 2 ஊழியக்காரனை இந்தியாவுக்கு அனுப்புறார். ஒன்று நார்த் சைடுக்கு அனுப்புறார், ஒன்று சவுத்துக்கு கர்த்தர் அனுப்புறார். அவர் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அப்படி போனார். தோமா கேரளா, தமிழ்நாடு இப்படி தோமா வந்தார். இப்படி தோமா இப்படி வந்த ஒரு தேசங்களிலே ஒரு நாள் எத்தனை நாள் ஒரு நாள் மலேசியாவுக்கு வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தியோட ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாள் கப்பல் பிரயாணத்துல இந்த மலாக்கால ஸ்ட்ரீட் ஆஃப் மலாக்கால ஒரு நாள் வந்திருக்கிறார். அந்த ஒரு நாள் சரித்திரத்தை சொல்றேன். அந்த ஒரு நாள் தோமா வந்து கால் இந்த பூமியில வைக்கும் போது அவர்கள் தோமாவை அனுமதிக்கவில்லை, அவர்கள் தோமாவை விடவில்லை. ஆனால் தோமா பல பிரயாணப்பட்டு பல கஷ்டப்பட்டு தோமா வந்து மலேசியாவில் ஒரே நாள் தான் தங்கினார். எத்தனை நாள் தங்கினாரு? ஒரே நாள் வந்து மறுநாளிலே கப்பல் ஏறி திரும்ப கேரளாக்கு அவர் போனது சரித்திரம் இருக்கிறார். கவுனிங்க, மலேசியா தேசம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய ஒரு தேசம். ஆனால் இன்றைக்கு வெளியே அரங்கமாக தான் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒழிய உள்ளரங்கமாக ஒரு சாபக்கட்டு கூட இருக்கிறது. இது பொதுவாக நீங்கள் கேட்க பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா கேட்க வெளியே பார்த்தீங்கன்னா வாவ் அழகா இருக்க, கிரீம்னா போட்டு எல்லாமே அழகா இருக்கும். ஆனா வெட்டி பார்த்து சாப்பிட்டாதான் தெரியும் உள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இந்தியா தேசத்துக்கு போயிருக்கும் போது இந்தியாவில் அந்த கேட்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னேறி இருக்காங்க. போஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு போகும்போது கேக் வேணும் அப்படின்னு கேக் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சம்டைம்ஸ் தூக்கத்தில் நமக்கு சில ஆசை வரும். எப்பவும் சாப்பிட்றதுதான். திடீர்னு ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொட்டி சென்னாய் சாப்பிடணும்டா, 2 ரொட்டி சென்னாய் வாங்கி அதில் கறியை ஊற்றி அது கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிடணும்னு அப்படின்னு தோணும். அந்த ஏக்கம் வரும்போது அது என்ன செய்யணும், டக்குன்னு சாப்பிடணும். அந்த மாதிரி இந்தியாவுக்கு போனோடனே எனக்கு அது கேக்கு சாப்பிடணும் ஒரு ஆசையாக இருந்தது. இந்த கேக்கு வாங்கி கேக்கு சாப்பிடணும். அப்போ நான் ஒரு கடைக்கு போயிட்டு கேக்கை கொடுங்கடான்னு கேட்டேன். கேக்கை கொடுத்தாங்க, கேக்கு வந்தது. வெளியே அந்த க்ரீம் பார்க்கும் போது ராயல் ஐஸ்கிரீம், ராயல் ஐசிங் மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? ராயல் ஐஸ்கிரீம்னா அந்த கல்யாணத்துக்கு பாய்ப்பாங்க அந்த கேக்கு. ஆனால் உள்ள நுழையும் போது உள்ள போக மாட்டேது. உள்ள நுழையும் போது என்ன செய்ய மாட்டேது, உள்ள போக மாட்டுது. எப்படி நம்ம அடிச்சு கேக் அடிச்சு செவத்துல அடிச்சான், அது திரும்ப பவுன்ஸ் பண்ணி நம்மளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மோசமா இருந்துச்சு. வெளியே பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது, ஆனா உள்ள சாப்பிடும் பொழுது மோசமா இருக்கு. இப்ப மலேசியா அப்படித்தான் இருக்கிறது. வெளி உலகத்துக்கு மலேசியாவை பார்ப்பதற்கு ட்வின் டவர் இருக்கிறது, மனாரா 118 இருக்கிறது. எல்லாத்தையும் பார்ப்பதற்கு பெரிய ஒரு கண்ட்ரி, ஆசீர்வாதமான ஒரு நாடு. The food paradise என்று சொல்வார்கள். ஆகாரம்னா மலேசியா மாதிரி ஒரு சாப்பாடு இடம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒரு ஆமை சொல்றதா இருக்கும். எல்லா விதமான சாப்பாடு இருக்கு. ஆனால் மலேசியாவில் கொஞ்சம் ஆழமாய் நம்ம போகும் பொழுது கற்பழிப்பு அதிகமாக இருக்கிறது. மலேசியாவில் கொலை அதிகமாக இருக்கிறது. மலேசியாவில் நீங்கள் பார்க்கும்போது சமீப நாட்கள் நாங்களும் ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்லாம் பூலி பண்ணியிருக்கிறோம், பையன்கள்லாம் பூலி பண்ணியிருக்கிறோம். ஒரு பங்காளியை வந்து கூப்பிட்டு கொண்டைய கழுவி பலான் அற விட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல இந்த பூலியை நீங்க பார்க்கும் பொழுது அதாவது யோசிக்க முடியாத அளவுக்கு, கொலை செய்கிற அளவுக்கு, அது ஒரு பிள்ளை மென்டல் ஆகிற அளவுக்கு, தற்கொலை பண்ற அளவுக்கு மோசமாய் போய் கொண்டு இருக்கிறாரு. வர நாட்கள் என்ன நடக்குமோ என்று நமக்கு ஒரு கேள்விக்குறி. வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாரு, ஆனா உள்ள பயங்கர மோசமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம என்ன செபிக்க போகிறோம் என்றால், கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டாம். ஆமென் சொல்றாங்க. இந்த லேவி கோத்திரம் அவர்கள் இந்தியா தேசத்துக்கு வந்து மலேசியாவில் தோமா வந்தாங்க. தோமா வந்துட்டு அதுக்கு பிற்பாடு தோமா போனாரு. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வந்தாரு, அது சந்தோஷப்படணும். இந்த மலேசியாவில் இன்னொரு பெரிய மிஷனரி வந்த யாருன்னா பிரான்சிஸ் சேவியர் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி. அவருடைய கல்லறை இன்றைக்கும் மலாக்கால இருக்கிறார்.
நீங்கள் மாக்காக போனீங்கன்னா அந்த கல்லறையில எல்லாரும் காசு போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? எல்லாரும் காசு போடுவாங்க. இந்த பிரெஞ்சு சேவியர் எப்படிப்பட்ட ஊழியக்காரன்னா சாதாரண ஊழியக்காரர். இன்றைக்கு வரைக்கும் டுடே நான் பார்த்துருக்கேன். அவருடைய கை விரல் அந்த நேல்ஸ் நகம் எல்லாம் வளர்கிறது, அவருடைய முடி வளர்கிறது. அவர் செத்து பல ஆண்டாகிவிட்டது, அவருடைய நகங்கள் வளர்கிறது, அவருடைய முடி வளர்கிறது. உடனே என்ன பண்ணாங்க, இங்க ஒரு விரலை வெட்டி இங்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன், இங்க ஒரு விரலை தூக்கி இங்க வச்சிருக்கிறாங்க. அவருடைய சரீரத்தை கொண்டு போய் கோவாக்கு கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இப்ப கோவால இருந்து இட்டாலிக்கு கொண்டு போயிட்டாங்க, ரோமுக்கு. ஏன் கொண்டு போயிட்டாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியர் போய் என்ன செய்வாங்கன்னா ஃபாதர் அந்த நகத்தை வெட்டி விடுவாங்களா, அந்த முடியை வெட்டி விடுவாங்களா. கௌரி அவர் செத்து போயிட்டாரு, அவர் மறைச்சு பல வருஷம். ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த அபிஷேகம் சாகவில்லை. நான் சொல்றேன், நம்ம கூட இருக்கிற அந்த அபிஷேகம் மட்டும் ஒரு நாளும் சாகக்கூடாது. ஆண்டுகள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், வருஷங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவன் நம்ம கொடுக்கிற கிருபா வரங்கள், தேவன் நம்ம கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் கூட எந்த மனிதனும் பறிக்கவும் கூடாது, அதை எடுக்கவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்தார், தேவன் நமக்கு கொடுத்ததை எந்த மனுஷன் எடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் விசேஷித்த கிருபையாய் ஆண்டவர் நம்ம இடத்தை வழங்குகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். We are special, we are unique என்று 1 கொரிந்தியர் chapter 4 verse 7 சொல்கிறது. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நீங்க வேற, உங்க ரக வேற, உங்க நார் வேற, என்னோட ரக வேற. ஆண்டவர் ஒவ்வொரு ஆளும் நட்சத்திரங்கள் எப்படி வித்தியாசமா இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த தயவு, ஒரு விசேஷித்த இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எந்த மனிதன் எடுக்கவும் முடியாது, அந்த எந்த மனிதன் பறிக்கவும் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய சபையில ஒரு அம்மா நாளைக்கு ரெஸ்டாரண்ட் திறக்க போறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த சகோதரி சொன்னா ஒரு கம்பெனியில ஸ்வீப்பரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கிளீனர். அப்ப நான் எப்போதுமே ஜெபிக்கும் போது நம்ம ஊழியக்காரன் ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லுவேன். நான் சொன்னேன், நீ பாரு ஒரு நாள் நீ ரெஸ்டாரண்ட் திறப்ப, நீ பாரு ஒரு நாள் நீ ரெஸ்டாரண்ட் திறப்ப. அப்ப அந்த அம்மா கேட்க வேண்டிய, நானே ஸ்வீப்பரா வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யறேன்? ஸ்வீப்பரா வேலை செய்யறேன். எப்படி நான் போய் ரெஸ்டாரண்ட் திறப்பேன்? நான் சொன்னேன், நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க, நீங்க ஒரு கடை போடுங்க. ஆரம்பத்தில் அது கடினமா இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்துவ ப்ராமிஸ் கொடுத்துட்டாருன்னா சம்டைம்ஸ் சில நேரத்துல அந்த வாக்கு தத்துவத்துக்கு எதிர்மாறாதான் நடக்கும். அந்த வாக்கு தத்துவத்துக்கு எதிர்மாறாதான் நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தைக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். 1 வருஷம் தாண்டி போனுச்சு, 2 வருஷம் தாண்டி போனுச்சு. இந்த வருஷம் 5ஆவது மாசம் வரும்போது அந்த திரும்ப கழிச்சு பசங்க, உண்மையாவா சொல்றீங்க? நானும் 2 வருஷமா சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்க ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டே இருக்கேன். ரெஸ்டாரண்ட் வரும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் சொன்னாங்க நடக்கும். வியாபாரம் போட்டுச்சு, போட்டது புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அவட கூட புலம்பிச்சு, எங்க வியாபாரம் ஓடுது, எங்க ஓடுது. திடீர்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் சொன்னாங்க, ஏன் நீங்க இந்த இடத்துல, நாங்க வயசாச்சு, ஏன் இந்த இடத்த நீங்க எடுத்து நடத்தக்கூடாது? இந்த இடத்த நீங்க எடுத்து நடத்துங்க, இந்த கடையை நீங்க எடுத்து நடத்துங்க. நல்லா ஓடுகிற ரெஸ்டாரண்ட் இலவசமாக அந்த பொருட்கள் மட்டும் காசு வாங்கிட்டு அந்த இடத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க. அவன் சொல்லவா இருப்போம். அப்ப பாருங்க, தாமதிக்கும் ஆனா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கர்த்தர் செய்வாங்க. நான் சொல்லிட்டா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க லைஃப்ல என்னென்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை தாமதிக்கும், ஆனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது தாமதிக்கும், அது டிலே ஆகும், ஆனா ஆண்டவர் அதை செய்வார். அது செய்யாம தேவன் இருக்க மாட்டார். நாளைக்கு காலையில 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு கொடுத்து அவங்க திறக்க போறாங்க. கையில வெள்ளிக்கிழமை வந்து சொல்லிச்சு, எனக்கு காசு இல்ல பாஸ்டர், என்ன பண்ணணும் தெரியல, எப்படி திறக்கலாம், கொஞ்சம் கன்ஃபார்மா திறக்கலாமா அப்படின்னு. நீ துற, கர்த்தர் காசு தருவார் அப்படின்னு. சனிக்கிழமை அவங்க பையன் சிங்கப்பூர்ல வந்துட்டு, அம்மா நாங்க திறக்கிறதுக்கு காசு கொடுத்தா. பாருங்க, ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அதனால நாளைக்கு ஓப்பனிங் செரமனி எல்லாரும் வந்துருங்க. ஒரு ஆமென் சொல்றவா இருப்போம். பிள்ளைகளை
நம்ம ஆசீர்வதிக்கணும், அதை பிளஸ் பண்ணணும். சோ 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்து முடிக்கிறவர். எதெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே இந்த லேவி கோத்திரம் இந்தியாவுக்கு போனது, யூதா கோத்திரம் இஸ்ரவேலுக்கு போனது. என்று சொல்கிறேன் என்றால் இந்த கோத்திரங்கள் எல்லாம் சிறடிக்கப்பட்டு கடைசியாக யூதாவும் லேவி மட்டும்தான் இஸ்ரவேலில் அவர்கள் கூடியிருந்தார்கள். 70 வருஷம் பல ராஜ்யங்கள் மாறினது. எத்தனை ராஜ்யங்கள்? பாபிலோனின் ராஜ்யங்கள், அதுக்கு பிற்பாடு பெர்ஷியன் ராஜ்யங்கள். பெர்ஷியன் ராஜ்யங்கள் பார்க்கலாம், எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு கிரேட் அலெக்சாண்டருடைய ராஜ்யம், அதுக்கு பிற்பாடு ரோமருடைய ராஜ்யம், அதுக்கு பிற்பாடு ரோமன் ரிபப்ளிக்கோட ராஜ்யம், அதுக்கு பிற்பாடு 10 வரப்போகிற கடைசி நாட்களில் 10 கூட்டணி ராஜ்யம். அது எல்லாம் முடிந்த பிற்பாடு மகாராஜா இயேசுடைய ராஜ்யம். இதெல்லாம் சொல்லுவார்கள். இது எல்லாம் நடக்கும் என்று சரித்திரபூர்வமாக ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஹிஸ்டாரிக்கலாக ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம், கிரேட் அலெக்சாண்டரை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம், கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தை நேபுகாத்நேசாரை பற்றி பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சிறையிருப்பு கூட போகிறார்கள். இந்த சிறையிருப்பு வந்த உடனே தானியேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷன், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தானியேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனிதன், அந்த மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் ஆண்டவரை தேடினான், விடாமல் கர்த்தரை தேடினான். என்ன நடந்தாலும் தானியேல் மாதிரி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவார்கள். போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, ஆனால் அவன் ஜெபத்தை விடல. சில நேரத்தில் நம்ம லைஃப்ல என்னதான் சோறு வந்தாலும் சாப்பிடாம இருக்க மாட்டோம். ரைட்டா இல்லையா? சாப்பிடாம இருக்க, என்னதான் சோறு வந்தாலும் அந்த சோறு வரும்போது சில பேர் என்ன செய்வாங்க, அதிகமாவே என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ என்ன செய்வான்னா நல்லா சாப்பிடுவா. அவ நல்லா அப்நார்மலா அவ சாப்பிடுறான்னா தெரிஞ்சுக்க வந்தா அவ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறா. அப்ப நாங்க காலேஜ் படிக்கும் போது கேட்போம், டேய் என்ன இன்னைக்கு ஓவரா சாப்பிட்டு இருக்க, நான் டென்ஷனா இருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஓரத்துல போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. சாப்பிடுவா, தூங்குவா, சாப்பிடுவா, தூங்குவா. நான் கேட்பேன், சாப்பிட்டு தூங்குறதுனால அவன் டென்ஷன் போயிருமா அப்படின்னு கேட்டா அவ சொன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நான் தூங்கிக்கிட்டே இருந்தா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீ தூங்குறதுனால எல்லாம் சரியாயிருமா, நீ சாப்பிடுறதுனால எல்லாம் சரியாயிருமா? எதிர்த்து நின்று ஜபிக்க கத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட பேசுவது. ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுறோம், ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை என்னால முடியல, என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். தானியேல் என்ன பண்றார்? தானியேல் ஜெபம் பண்றார். ஆண்டவரே இந்த மாதிரி நேபுகாத்நேசார் வந்துட்டாங்க, எங்க பேருகளெல்லாம் மாத்திட்டாங்க, நாங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், கடைசியில் எங்களை என்ன ஆக்கிட்டாங்க, எங்களை அண்ணகரா ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க? அண்ணகரா ஆக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணுவோம் வாய்ப்பு இல்ல, ஆசைப்பட்டாலும் வாய்ப்பு இல்ல, காதல் பண்ணாலும் வாய்ப்பு இல்ல ராஜா, அப்படி ஆக்கிட்டாங்க நம்மள. இப்படி அண்ணகரா ஆக்கிட்டு என்ன ஆண்டவரே செய்கிறது, என்ன ஆண்டவரே பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தார், கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏன் ஆண்டவரே இந்த ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம் தானியேலுடைய காலத்துல 3 ராஜ்யங்கள் மாறுகிறது, 3 காரியங்கள் மாறுகிறது, அப்படி மாறி 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 வருது. அப்ப 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, வீட்டுல போய் நீங்க வாட்ச கைமுறை நமக்கு நீங்கள் பார்க்கும் போது தானியேல் கேட்கிறார், ஆண்டவரே உன்னை எவ்வளவு காலம் இந்த சிறையிருப்பு போகும், உன்னை எவ்வளவு காலம் இது நடக்கும் தெரியலன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறார். எரேமியா 29 இருந்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப எரேமியா 29 அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறாரு, இந்த வருஷங்கள் 70 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை வருஷம் சொல்லப்படுகிறது? எத்தனை வருஷம் சொல்லப்படுது? 70 இயர்ஸ். இவர் 67வது வருஷத்துல இருக்கிறார். எத்தனை வருஷத்துல இருக்கிறாரு? 67வது வருஷத்துல இருக்கிறார். இப்ப தானியேல் கண்டுபிடிச்சிட்டார், ஆஹா இன்னும் 3 வருஷம் போகணுமா, இன்னும் இதுக்கு மேல வண்டி தாங்காத ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் 3 வருஷமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறார். எப்படி கண்டுபிடிச்சாரு? தானியேல் வசனத்தை வாசிச்சனால, பைபிளை படிச்சனால தான் கண்டுபிடிச்சார். நான் ஒண்ணு சொல்றா, உங்க லைஃப் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்க லைஃபுக்கு நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கு பதில் வரணும்னா, நீங்க பைபிளை படிக்க கத்துக்கொள்ளுங்க. நீங்க பைபிளை படிக்க படிக்க கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து தேவன் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேதத்துல வேதத்தை
வேதத்தை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறார். வேதத்தை அவமானிக்கிற மனிதன் நாசம் அடைவான். பைபிளை படிக்காத, வசனம் படிக்காத எப்படி இருப்பானா? நாசமான. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அப்ப பைபிளை வாசிக்கணும், பைபிளை படிக்கணும். நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் ஆண்டவர் மறப்பார். இன்னைக்கு நிறைய நாட்கள் ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க மந்தமா இருக்கிறாங்க, மக்கா இருக்கிறாங்க, போடுவா இருக்கிறாங்க. அப்பா பிள்ளை பைபிளை படிக்கிறது, வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வசனத்தை படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அப்ப தானியல் அந்த வசனத்தை படிச்சதால, வசனத்தை அறிஞ்சனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ 70 ஆண்டுகள் வசனம். நீங்க வசனத்தை மட்டும் கரெக்டா படிச்சீங்கன்னா இப்ப நம்ம எந்த காலத்துல நம்ம வாழ்றோம், எப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம், இயேசுவின் வருகை காலமா இல்ல இன்னும் இயேசு வருவதற்கு தாமதமா இருக்குமா என்று சொல்லி நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீர்கள். அப்ப பைபிளை படிக்க படிக்க வாசிக்க தியானிக்க ஆண்டவர் வெளிப்படுகிறார். உடனே தானியேல் ஜெபம் பண்றார், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரே தபுளி தகான்டா தோலோமல ஆண்டவரே கூடாங்கான் என்னவரே. அப்ப பைபிள் சொல்றது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். யார் நிமித்தம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுது. அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம், கர்த்தரை தேடுகிறவர்கள் நிமித்தம், எவ்வளவு பெரிய நீளமான சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் அதை உடனே மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. 70 ஆண்டு சொல்றார். தானியேல் ஜெபம் பண்ணோன்னே உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கர்த்தர் 3 வருஷத்தை 2 வருஷத்தை குறைச்சி 68வது வருஷம். அதான் சொல்றேன், இந்த வருஷம் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். 68வது வருஷம் 100% சொல்றேன். யார பிரசங்கம் பண்ணிருப்பாங்க? 68வது வருஷத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த 68வது வருஷம் வருடைக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவாராக. வியாதியிலிருந்து விடுதலை தருவாராக, போராட்டத்திலிருந்து விடுதலை தருவாராக, கடன் பிரச்சனை விடுதலை தருவாராக, இதோ சோர்விலிருந்து விடுதலை தருவாராக, அழுத்தத்திலிருந்து விடுதலை தருவாராக, பலவீனத்திலிருந்து விடுதலை தருவாராக, கண்ணீரிலிருந்து விடுதலை தருவாராக. எந்தெந்த சிறையிருப்பில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு வல்லமை உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார், ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் விடுதலை தருவார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அருமையாய் காலையில அந்த பிள்ளை சாட்சி கொடுத்துச்சு. நம்ம சர்ச்சுக்கு வராங்க ரூத் ஜோஷுவா. அந்த பிள்ளை சாட்சி கொடுக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. நான் 2 வாரத்துக்கு முன்னே அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு, அந்த 2வது பிள்ளைக்கு காது கேட்காது, 2 காதும் அதுக்கு கேட்காது. அது பிறவிலே அதுக்கு காது கேட்காது, பேசவும் வராது, காதும் கேட்காது. அப்ப அந்த வந்து ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது ரீடிங் இல்லை, காதில் ரீடிங்கே இல்லை, காது கேட்காது. அப்போ சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். வேதனை மூத்த பிள்ளை இறந்துருச்சு, இந்த பிள்ளை காதும் கேட்கல, வாயும் பேசல. அந்த கொஞ்சம் மன இறங்க சொல்ல 2 கையை உள்ள விட்ட நல்லா அந்த பிள்ளை அப்படின்னு உள்ள விட்டு திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே எப்ராத்தா திறக்கப்படுவதாக ஆமென் சொல்லுவாங்க. 2 கையை விட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி விட்டேன். அப்ப டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த காதுல வந்து மிஷின் போட்டு பார்க்கணும், இல்லாட்டி இந்த மிஷின் போடலன்னா அது காது அறவே கேட்காது, மிஷின் போட்டா கூட கேட்கமான டவுட் தான், ஏன்னா அதுக்கு ஃபுல்லா ரீடிங்கே வரல அப்படின்னு. நான் சொன்ன மிஷின் காதுல போடப்படாது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பாரு. நீங்க சண்டை கூட வாங்க ஜெபம் பண்ணுங்க. அற்புதம். இன்னைக்கு வந்து சாட்சி கொடுத்தாங்க என்ன இருந்தாரு, அந்த 2 காதும் கேட்கத்தக்கதாக கர்த்தர் காதை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்றாங்க 2 காதும் கேட்குது பாஸ்டர். இந்த பிள்ளை இப்ப பேசுது பாஸ்டர், சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை பேசுறது, அம்மான்னு கூப்பிடுறது, பேசுது. அப்ப பாருங்க, இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு மனம் இறங்குகிறவர், இயேசு விடுதலை தருகிறவர். நம்ம சர்ச்சுக்கு புதுதா ஒரு பையன் வரான், பேர் குருன்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவனோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வருவாங்க. நான் திருமணமாகி எனக்கு குழந்தையே இல்லை. சொன்ன எத்தனையோ இடத்துக்கு போயிட்டேன். நான் சொன்னேன் ஒழுங்கா 3 மாசம் விடாம இயேசுவை காலம் வருவான், காலம் வருவான். பஸ்டர் கல்யாணம் பண்ணி சாட்சி பிள்ளைகளை பஸ்டர் என்ன பண்ண. நான் சொன்னேன் ஆண்டவர் அடுத்த வருஷம் இதே நாளும் கையில பிள்ளை கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அவன் சொன்னா இதுதான் நிறைய பேர் சொன்னாங்க பஸ்ஸே, நிறைய பேர் சொல்றது முக்கியம் இல்லடா, நான் சொல்றேன் ஆண்டோட ஊழியக்காரனா அதை நடக்கும். சண்டே வந்து காலையில் சொல்லிட்டு போலாம், என் ஒய்ஃப் 2 மாசம் பிரெக்னண்டா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இல்லாதவர்களை இருப்பதை போல அழைக்கிறோம் தேவன். நீங்க நம்புங்க, இந்த மறுபடியும் இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் இந்த ஒரு வருஷம் கணக்கு பண்ணுங்களேன், உங்க லைஃப்ல கர்த்தர் பெரிய விடுதலை ஆண்டவர் தருவார், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம் ஜெபம், 2 கைகளை மேல உயர்த்தி கிருமா ஷபா கதரோ சிபினியாக்கடா. பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் அத்தனை பேருடைய கடன் பிரச்சனைகள் முதல் மாறுவதாக, அத்தனை பேருடைய கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தரித்திரங்கள் மாறி போவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, வேதனையோடு வந்திருக்கிறவர்கள் விடுதலையோடு போவதாக. இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறட்டும் சுவாமி, அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. இயேசுவே, மனம் இறங்குவீராக. ஜெபிங்க ஜெபிங்க, நீங்க வாய் திறந்துங்க. கர்த்தாவே, தானியேல் சொன்ன ஆண்டவரே மனம் இறங்கும் என்று சொன்னார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா சொல்லுங்க எல்லாரும். Evaria karabara baria karabo shibiria karabara evaria karabara bo shandala baria evaria karabara bo shibiria karabara sodara o lamaka baba kaba raba kaba lava shandala le maria karabo shibiria karabara evaria baria karabo shibiria karabara sodara பரிசுத்த ஆவியானவரே சோதரம், மகிமையின் தேவனே சோதரம், கிருபை உள்ளவரே சோதரம், உயர்ந்தவரே சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் அப்பா, எல்லாருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த மரணைக்கா நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரணைக்கா உண்டாவதாக, உண்மையான மரணைக்கா உண்டாவதாக, மெய் மரணைக்கா உண்டாவதாக, விடுதலை பெறுவதாக, வியாதியிலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, இதோ கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, இயேசுவே நாமத்தினால் விடுதலை 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 விடுதலை. ஆண்டவர் விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தந்ததற்காக நன்றி அப்பா. புதிய மாதத்தில் கால் வைக்கும் போது அற்புதம் நடக்கட்டும். புதிய மாதம் ஆராதனை நாளைக்கு 8 மணிக்கு இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது வானம் திறக்கப்பட்டு தேவ கரம் திருசுகளை இறங்குவதாக. மகிமை நாளை கர்த்தர் நிரப்பும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். வாசி. யோவான் 19:17 கையில் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். 1 2 3 வாசிங்க. ஸ்கூலுக்குள்ள ஒரு வாசிக்கணும் உங்களுக்கு. எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க. தமிழ் சத்தமா வாசிங்க. தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையை சுமந்தார். சிலுவை என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம். இப்ப இந்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு, இஸ்லாமியருக்கு ஒரு அடையாளம் இருக்கு, புத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அவங்க ஒரு பில்டிங்கை தாண்டி போகும் பொழுது ஒரு அடையாளத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், இது கோயில், இது மஸ்ஜித், இது சர்ச். எப்படி நம்ம சர்ச்னு கண்டுபிடிக்கிறோம்? அந்த சிலுவையை பார்த்த உடனே இது என்னது? சர்ச் அப்படின்னு சொல்றோம். இந்த சிலுவை என்று சொல்லப்படுகிறது ரோமர் ராஜ்யத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சிலுவையாய் காணப்படுகிறது. யார் குற்றவாளியாய் இருக்கிறாங்களோ அவங்களை பிடித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவர்கள் சிலுவையிலே அடிப்பார்கள். வேதம் சொல்கிறது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு யார் என்பதை எல்லாருக்கும் தெரியும். எதெல்லாம் சொல்லுகிறார்கள்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்கினவர். இப்ப மனிதன் ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு யோகத்துல மனிதன் மிருகத்தை வணங்க ஆரம்பிக்கிறான். மனிதன் சுரூபத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். தெய்வம் பார்க்கிறார். மனிதன் கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியாமல் தன் யோசனைப்படி, தன் வியூகத்தின்படி, தன் அறிவின்படி கடவுளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே தெய்வம் என்ன செய்தார்? கடவுளாய் இருந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சக்தியா இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்குள்ள அவர் வந்தார். எதெல்லாமே சொல்வார்கள்? இந்த பூமிக்குள்ள கண்ணின் மரியாள் வயிற்றுல அவர் பிறந்தார். இந்த ஆண்டவர் பிறந்து இந்த பூமியில 33 வருஷமாக ஆண்டவர் இந்த பூமியை சுற்றி நடந்தார். 30 வருஷம் அமைதியா இருந்தார். 30 வருஷத்துக்கு பிற்பாடு 3 வருஷம் இயேசு கால்நடையாக அநேக பட்டணமாக ஆண்டவர் ஊழியம் செய்தார். ஆண்டவர் ஊழியம் செய்து அநேகர் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தார்கள். இயேசு செய்த அதிசயத்தை பார்த்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை போல யாரும் செய்யவில்லை. அவர் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் குருடனுக்கு பார்வை கொடுத்தார். அவர் செவிடனுக்கு செவி திறக்க வைத்தார். அவர் செய்த அற்புதத்தை போல யாரும் செய்யவில்லை. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். எதெல்லாம் சொல்வார்கள்? செய்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், நானே தெய்வம் என்று சொன்ன உடனே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் எப்படி? அவர் தெய்வத்தை பார்க்கவில்லை. தெய்வம் என்று சொல்லும்போது மனிதன் பல யோசனைகள் இருந்தார். ஆனால் ஒரு தெய்வம் இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நாம் சுமக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்புக்காக, ஏசாயா 53ஆம் அதிகாரம், நாம் சுமக்க வேண்டிய ஆக்கினை அவர்களே விழுந்தது. நரக ஆக்கினை இயேசு சுமந்தார். அப்ப நம்ம விடுதலை பெற்றோம். ஆமென் சொல்வார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை சுமந்து, அகோரமான சிலுவையை சுமந்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை ஆண்டவர் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி பாவியாய் இருந்த பூமியை, பாவமாய் வாழ்ந்த நம்மளை ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்வார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சாபமாய் இருந்த சிலுவையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். எது நம்முடைய வாழ்க்கையில சாபமா இருந்ததோ ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற போறார். சாபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வாலிப நாட்கள்ல மலேசியால ஊழிய புதுசுல அப்போ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நான் கேட்டேன். ஐயோ இந்தியாவுக்கெல்லாம் போனீங்களே, நம்மளுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க. நாங்களும் போயிட்டு இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில போய் ஊழியர் செய்யலாம். அந்த ஊழியக்காரர் சொன்னார் என்கிட்ட, ஆண்டவர் அழைப்புறதும் அவனை கொண்டு போவாருங்க, இல்லைன்னு சும்மா கெட்டிட்டு இருக்காத, வாயை மூட்டு உட்கார்றா அப்படின்னாரு. வாயை மூட்டு உட்காரு. ரொம்ப மனசு வேதனையா. அப்புறம் கேள்வி செய்ய ஆரம்பித்தார், கேவலப்படுத்துறார், சபிக்க ஆரம்பித்தார், ரொம்ப மட்டுப்படுத்தி பேசுறார். இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் மட்டுப்படுத்தி பேசினாரோ இன்னைக்கு ஆண்டவர் இந்தியா தேசத்துல பெரிய பெரிய இடங்கள்ல போய் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. சொல்றேன், எந்த மலேசியா பாஸ்டர் பேசாத மேடைகள்ல கர்த்தர் இந்த அடியான ஆண்டவர் நிற்க வைத்தார். யோசிச்சேன், ஏன் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மனிதன் பார்வைக்கு அது சாபம், ரோம ராசியத்துக்கு அது சாபம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாறினார். இயேசு அந்த சாபத்தை சுமந்தார். நீங்கள் சுமக்க வேண்டிய சாபத்தை, நீங்கள் அடைய வேண்டிய அந்த சாபத்தை, நீங்கள் தான் அந்த சாபத்தை சுமந்து அல்ல சாக வேண்டியதை இயேசு நமக்காக அந்த சிலுவையில் அந்த சாபத்தை கர்த்தர் சுமந்தார். அகோரமான சிலுவை. அந்த சிலுவையில இயேசு சுமந்து நமக்காக இயேசு செத்தார். ஏன் இயேசு அந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? ஏன் இயேசு நமக்கு சாக வேண்டும்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வசனத்தை மட்டும் டக்கு வாசிக்க டைம் ஆயிடுச்சு. மத்தேயு 8:17 டக்கு வாசி. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே எதை ஏற்றுக்கொண்டார்? எதை சுமந்தார்? நம்முடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கைகளை உயர்த்துவார்.
ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எதை கர்த்தர் சுமந்தார்? நம்முடைய நோய்களையும் நம்மளுடைய என்னது வாசிங்க, நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய நோய்களை சுமந்தார். உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுடைய நோய்களும் இயேசு சுமந்தார். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த நோயோடு, எந்த எதிர்பார்ப்போடு, எந்த பலவீனத்தோடு இங்க வந்திருக்கிறாய் என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், மெய் தெய்வன், ஜீவன் உள்ள தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய பாரத்தை இயேசு சுமக்கிறார். இயேசு சுமந்தார் உன்னுடைய பாரம் உன்னை விட்டு நீங்கி போகும். ஆண்டவர் சொல்ல, வருத்தப்படாதே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பாரத்தை இயேசு சுமக்கிறார், நம்முடைய வேதனையை இயேசு சுமக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். 8 மாதங்களை கடந்து வந்த போராட்டங்கள், 8 மாதங்களை கடந்து வந்த கண்ணீர், 8 மாதங்களை கடந்து வந்த துயரங்கள் இன்றையோடு எல்லாம் முடிந்தது. கர்த்தர் அதை சுமக்கிறவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அதை சுமப்பார், உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. நீ சுமக்க தேவையில்லை, ஆண்டவர் அதை சுமப்பார். எதற்கு ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் வருகிறது என்று 3 காரியத்தை டக்கு டக்குன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதல் பாயிண்ட், யோவான் 9ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். கவனிங்க, உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் சரி, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி, ஒரு சின்ன நோய் வந்தா ஒரு ஆட்டம் கிளம்பிடும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு டாமன் சார் ஒரு தத்துவம் தெரியும். பயங்கர பணக்காரன், அவன் கல்யாணம் பண்ணவே இல்லை. அவருக்கு தாத்தா ஒன்று பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாரு. யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணா சொல்லுங்க. ஆனால் 87 வயசு. எத்தனை வயசு? கோடிக்கணக்கான. அவர் சொன்னாங்க அவருடைய சொத்தோடைய மதிப்பு, அவருடைய பிஏ சொன்னார், அவங்க சொத்தோடைய மதிப்பு மட்டும் ஆனந்த கிருஷ்ணன் லெவலுக்கு இருக்கான். யார் லெவலுக்கு இருக்கான்? ஆனந்த கிருஷ்ணன் தெரியுதா? மலேசியாவில் பழகாரு, அவருடைய லெவலில் இருக்கான். ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்குமே இந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே வச்சிருக்காரா? சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காரு, இந்தியாவில் வச்சிருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்கிறார் நிறைய. அவருக்கு 87 வயசு. அவரை பார்க்க வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. நானும் பார்த்தேன். தாத்தா வர 87 வயசு. காலையில் 8 மணிக்கு டைலாம் போட்டு ஸ்மார்ட்டாக வந்து கால் மேலே கால் போட்டு, உங்களுக்காக எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? நான் சொன்னேன், எனக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பார்த்தா, 2 things I want you to pray for me. First, I need a very beautiful girl. நான் மேலே இருந்து கீழே பார்த்தேன், கிழவன் மேலே தள்ளி விட்டு சாப்பிட்டு வயசாச்சு. சிலது வயசு மறந்துடும், சிலது எப்படி இருக்கு என்ன செய்யறோம் மறந்துடும். பல்லு கூட இல்லை தாத்தாக்கு. அப்புறம் அப்போ சொன்னாரு, எனக்கு திடீர்னு நல்லா இருந்தேன், I was very strong. இப்போ எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு, நான் செத்துருவனோன்னு பயமா இருக்கு, எனக்கு அடுத்த வாரிசு இல்லை, எனக்கு அடுத்த ஆட்கள் இல்லை, என் சொத்து எங்க போகும், என்னோட பணம் எங்க போகும்? அவங்க அழுக ஆரம்பித்தார். அவ்வளோ நேரம் கெத்தா பேசினவர் தன் வியாதி வந்துச்சுன்னு சொன்ன உடனே அவர் உள்ள அழுக ஆரம்பித்தார். நான் கேட்டேன், என்ன வியாதி? நோடி சஸ்பெக்ட், எனக்கு மைல் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்குன்னு, நான் எவ்வளோ நாள் வாழ்வேன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு சின்ன வியாதி எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் சரி, எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணும்? அசைச்சிடும். அவன் வியாதி ஏன் வருது? ஏன் பலவீனம் வருது? ஏன் கஷ்டம் வருது? இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் அதுல இருந்து நமக்கு விடுதலை தர போகிறார். வாசிங்க 9:2-3 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ரபி, இவன் குருடனாய் பிறந்ததை யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இந்த இடத்துல ஒரு குருடனை நான் பார்க்கிறோம். யார் அவன்? ஒரு பிறவி குருடன். யார் அவன்? சொல்லுங்க, எல்லா வாய்க்கும் சொல்லுங்க, யார் அவன்? ஒரு பிறவி குருடன். இந்த பிறவி குருடன் இவன்
இருப்பானா? வாய்ப்பே இல்லை. குருடர்களுக்கு மலருடைய வாசனை தரும், ஆனால் மலர் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ரோஜாவுடைய வாசனை அது அவனுக்கு தெரியும், ஆனால் ரோஜா எப்படி இருக்கும்? பகலா, வயலா, இரவா, மழையா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. உணர முடியும் தவிர அவன் மனிதனுக்குள்ள எப்படி இருப்பான் தெரியாது, அவனும் எப்படி இருப்பான் தெரியாது. அவன் ஒரு பிறவி குருடன். இப்போ அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, நான் இப்போ எல்லாரும் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். அடுத்த வாரம் நீங்க யோசிச்சு கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த கேள்வி என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமா இல்ல இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவன் எப்படி பாவம் செய்யக்கூடும்? காரணம், இவன் பிறக்கும் போதையே இவன் எப்படியாக பிறக்கிறான்? பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்? நான் கேட்கிறேன், ரொம்ப யோசிச்சு கரெக்டா பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறு ஜென்மம் இருக்கா இல்ல ஒரே வாழ்வு இருக்கா? கரெக்டா பதில் சொல்லணும். ஒரே வாழ்வு தான் ஒரு மனுஷனுக்கு. அவர் சொல்றவங்க கை உயர்த்துங்க. கரெக்டா உயர்த்தணும். இல்ல மறு வாழ்வு இருக்கு. ஒருத்தவங்க எதை வச்சு சொல்றீங்க? செகண்ட் கமிங் பத்தி பேசுறது ரூபா கூப்பிட்டா செகண்ட் கமிங். சரி, பைபிள் சொல்றது நமக்கு ஒரே வாழ்வு, ஒரு முறை மரணம், ஒரு முறை தான் உயிர்த்தெழுதல். பைபிள் நமக்கு சொல்லுது. எதை ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் உங்களை யோசிக்கிற மாதிரி உங்க கேள்வி கேட்கிறேன். இப்ப எசேக்கியேல் வந்து கார் ஓட்டிட்டு போறாரு. எசேக்கியேல் எங்க போறாரு? சொல்லுங்க. எசேக்கியேல் எங்க போறாரு? அவரு அந்த ஊருக்கு போனதே கிடையாது. அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லியா? என்ன ஊரு? கோரியாவா? சரி, கோரியா. கோரியாவுக்கு போறாரு. எங்க போறாரு? கோரியாவுக்கு போறாரு. கோரியாவுக்கு போனவர் திடீர்னு அவருக்குள்ள அந்த ஃபீலிங்ல கரெக்டா இந்த ரோட்டுக்கு போறாரு. அதாவது அவருக்கு அங்க போனதும் இல்லை, கோரியாவை பார்த்ததும் இல்லை, கோரியாட்ட யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை. ஆனா அங்க போன உடனே அவர் கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு மிஸ் பண்ணாம போகிறாரு. அந்த இடத்துக்கு போனதுலயே ஒரு உணர்வு. எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? புதுசா போன இடத்துல எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? நிறைய பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? எனக்கு நிறைய தடவை இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போனதும் இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம என்னது ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை போறோம். ஆனா கரெக்டா கார் ஓட்டிட்டு போறோம். அங்க போய் சில பேரை பார்க்கிறோம். சில பேரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஏற்கனவே பேசுற மாதிரி ஒரு உணர்வும் வரும். அதுக்கு ஏற்கனவே காதல் பண்ண மாதிரி ஒரு உணர்வு சொல்லக்கூடாது. வந்தாலும் சொல்ல மாட்டீங்க வெளியே. ஏற்கனவே அப்படி எத்தனை பேருக்கு இருக்கு? உண்மையை சொல்றேன். நான் அனுபவிச்சிருக்கேன். சில பேரை பார்ப்பேன், இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவனை கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு தெரியவே தெரியாது சார், அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. அப்போ எப்படி என்னது ஒன்றுமே புரியல. சமீபங்களில் யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், ஃப்ளைட்டு கரெக்டாக ஓட்டுறான். எப்படி? அவன் சொல்றான், நான் ஒரு பைலட் அப்படின்றான். அப்போ பூர்வ காலத்தில் இருக்கா இல்லையா என்று கேள்வி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அடுத்த வாரம். ஏன் அப்படின்னா, இப்போ எலியா இயேசு கேட்கிறாங்க, இவன் எலியாவை ஆமை உடையவன். யார? யோவாசனை பார்த்து எலியா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உண்மையில இருக்கா இல்லையா என்று அடுத்த வாரம் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். ஒரு ஆமை சொல்லுமா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கணும், நீங்க பைபிளை சிந்திக்கணும். நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. நாம் அதை மேலோட்டமாய் படிக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐ வாண்ட் டு டீச் யூ ஆல் தி வேர்ட் ஆஃப் காட். கண்டிப்பாக தியாலஜி விட்டு நான் போக மாட்டேன். வசனத்தின்படி நம்ம பார்ப்போம். ஏன்னா பைபிளில் நிறைய விஷயங்கள். எலியா வந்து விட்டாரா? இப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் கேட்கிறார். எலியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் எத்தனையோ வருஷ காலகட்டங்கள். ஆனால் எலியா வந்து விட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப எலியாவுடைய ஆவி உடையவன் யோனஸ்தானன் அவனுக்குள்ள இருக்கிறதா இல்லை கேட்கிறான். ஸோ நிறைய கேள்விகள், நிறைய காரியம். இப்ப இவங்களும் அதான் கேட்கிறாங்க. யூதர்கள் அவன் கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா? அவ என்ன கேட்க வராங்க? பூர்வ காலத்துல இவன் செய்த பாவமா? அதான் கேள்வி. எபிரேயர் பைபிள்ல நீங்கள் பார்க்கும் போது கேட்கிறாங்க, பூர்வ காலம். அப்ப எப்படி பூர்வ காலத்துல இருந்தானா? இது பூர்வ காலத்துல பாவம் செய்தானா என்று ஒரு கேள்வி நீங்க யோசிக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வாரம் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஒரு வேலையா சொல்லுங்க. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்படி என்றால் ஒரு குடும்பத்துக்குள்ள சாபம் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள வியாதி வர்றது காரணம் சில நேரத்துல பாவத்தினால் வருகிறது. சில நேரத்தில் எதனால் வருகிறது? சொல்லுங்க, எதனால் வருகிறது? சொந்தமா செஞ்ச பாவத்தினால் வருகிறது. சில நேரத்துல தகப்பன், தாய், முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலே வருகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததியை 3ஆம் 4ஆம் தலைமுறையை நான் சாதிக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவர் கோபப்பட்டார் என்றால் ஆண்டவர் எப்போதுமே சில நேரத்தில் அந்த நேரத்தில் அடிக்க மாட்டார். ஆண்டவர் பிள்ளைகளை கத்தர் அடிப்பார். நீங்கள் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் வசனத்தை மட்டும் கொடுக்கிறேன். கானான் பாவம் செய்தார். யார் செய்த? அவன் காம் யாபேத் 3 பேர்ல அவன் பாவம் சொல்லப்படுவர். அவன் பாவம் செய்தார். அவன் தகப்பனோடு அவர் தவறான முறையில வெளியே போய் சொல்றான். அந்த அப்பா அவுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, தண்ணி அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு, வெளியே போய் சொல்றான். ஆனா நோவா தெரிந்த உடனே யாரை சமைக்கிறார்? தகப்பனையா சமைக்கிறாரு? இல்ல, தகப்பனை சமைக்கல, பேரப்பிள்ளைய சமைக்கிறார். அப்ப சில நேரத்துல நீங்க சுமக்கிற அந்த வியாதி, நீங்க படுகிற அந்த பாடுகள், நீங்க கடந்து போகிற உபத்திரங்கள், நீங்க யோசிப்பீங்க, நான் ஒழுங்கா தானே ஜெபம் பண்றேன், நான் ஒழுங்கா தானே ஆண்டவரை தேடுறேன், நான் ஒழுங்கா தானே ஆண்டவரை வீட்டுல நாங்க எல்லாமே உத்தர ஊழியர்கள் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாமே நாங்க செய்யறோம். ஆனா ஏன் என்னுடைய லைஃப்ல, ஏன் என் பிள்ளைகளுடைய லைஃப்ல சரியான ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறார்? அதுக்கு முதல் காரணம் என்னவென்றால், நீங்கள் அல்ல, தலைமுறை 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 வருகிற சாபங்கள். நான் சொல்றேன், இந்த இயேசுவின் நாமத்தினால எந்த தலைமுறை சாபமா இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்காத வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, நான் சொல்றேன், கவனிங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். தலைமுறை சாபங்கள் பொல்லாதது. எங்க அப்பா ஒரு ஃபேமிலியில, நான் வெளியே தான் போறேன், எங்க அப்பா ஃபேமிலி நான் சொல்றேன். எங்க அப்பா ஃபேமிலி 8 பேர், எங்க அம்மாவுடைய குடும்பத்திலும் 8 பேர். இவர்கள் 17ஆம் நூற்றாண்டுகளில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு, இந்தியாவில் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்க ஆலயத்தெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. இந்தியாவில் ஆலயத்தெல்லாம் சர்ச்செல்லாம் கட்டி இருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், ஆலயத்தெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார். வாழ்ந்த பிற்பாடு மலேசியாவுக்கு அவர் கப்பல்ல வந்த உடனே அவர்கள் தெய்வத்தை விட்டு தூரம் போனாங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போய் உலக காரியத்தோடு அவர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை மறந்தாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போனார்கள், சில பாவ கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார்கள், கேங்ஸ்டரா மாறினாங்க. ஒரு சந்ததி யாருமே 40 வயசு தாண்டல, யாருமே 40 வயசு தாண்டல. எங்களுடைய சித்தப்பா 27ஆவது வயசுல செத்து போனார். இன்னொரு சித்தப்பா 33 வயசுல செத்து போனார். இன்னொரு அத்தை 45 வயசுல செத்து போனார். எங்க பாட்டி 33ல செத்தாங்க. எங்க தாத்தா 38ல செத்தாங்க. கரெக்டா 40 வயசு டச் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பேரும் செத்து கொண்டே இருந்தார்கள். ஏன் இது நடந்தது? எதனால இது நடக்கிறது? எங்க அப்பா சின்ன வயசுலயே அனாதையா போனார். சின்ன வயசுலயே தகப்பன் இல்லை, தாய் இல்லை. தாயோடைய அன்புக்காக எங்கி சுடுகாடுல போய் உட்கார்ந்து அழுந்தார், அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு. தாயோடைய அன்பு இல்லாமல், தகப்பனுடைய அன்பு இல்லாமல் எங்க அப்பா வாழ ஆரம்பித்தார். முரட்டாட்டமாய் வாழ ஆரம்பித்தார். அதுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஜெபம் பண்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியக்காரனாய் மாறி முதல் ஆராதனை, பாஸ்டராய் முதல் ஆராதனை எடுக்கிறீங்களா? தன் சொந்த சகோதரனுடைய அலங்காரன் பாஸ்டர் மணிநேசன் வர்றாரு. மே 1ஆம் தேதி, மே 2ஆம் தேதி காலையில செய்தி வருது, தம்பி இறந்துட்டார். எங்க 1ஆம் தேதியே இறந்துட்டார்.
வேதனைப்பட்டார், அழுந்தார். ஆண்டவரே, ஏன் இது நடந்தது? எதனால் இது நடந்தது? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று அழுகும் போது அப்பதான் ஆண்டவர் சொன்னாரா, இது நீ செய்த பாவம் அல்ல, உன்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம். அப்ப பாருங்க, பெற்றோர்கள் செய்த பாவம், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம். நம்முடைய பெற்றோர்கள் எந்த காரியம் செய்தார்கள், எந்த ஊழியக்கான வேதனைப்படுத்துறாங்க தெரியாது, எந்த தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்துறாங்க தெரியாது, என்ன செஞ்சாங்க, என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. பொதுவாக நாம் கேட்கும் என்றால், அம்மா அப்பா எப்படிமா? அப்பா தங்கமானதா. அம்மா எப்படிமா? அம்மா தங்கமானவங்க. பாட்டி எப்படி? பாட்டி தங்கமானவங்க. ஐயோ ஐயோ, அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இப்படிதான் பேசுவாங்க. யாரையுமே அவர்கள் குற்றப்படி என்ன சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கள் ரகசியமாய் செய்கிற பாவங்கள், அவர்கள் ரகசியமாய் செய்கிற காரியங்கள், அது எந்த பாதிப்பு வருகிறது? அவர் காலத்துல வராது, பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை தலைமுறை. இந்த சாயங்காலத்துல நான் இந்த சர்ச்சுக்கு வரதுக்கு முன்ன பிரசங்கத்தை யோசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ போய் இந்த செய்தியை திரும்ப பேசு. ஆண்டவர் இன்னைக்கு எல்லா சாபத்தை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க மேல இருக்கிற பாரம்பரிய சாபங்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். குடும்பம் அம்மா அப்பா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல கர்த்தரை தேடுவாங்க. ஆனா பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் இருப்பார்கள். ஒன்று குடிக்காரனா இருப்பான், இல்லாத ஏதாவது ஒரு பாவ காரியத்தில் இருப்பான், ஏதாவது ஒரு அசுத்த காரியத்தில் இருப்பான். சாலாத்திங்கில ஒரு குடும்பம் இருந்தது, நான் மறக்கவே முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பாட்டி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணுவாங்க. நல்லா கேட்குறேன், முக்கியமான காரியம், எல்லாம் நல்லா ப்ரே பண்ணுவாங்க. அந்த வீட்டுல ஒரு பையன் இருந்தான், ஒரே ஒரு பையன். அந்த வீட்டுல ஒரே ஒரு பையன் இருந்தான், நல்ல ஸ்ட்ராங், நல்ல படிப்பாளி. திடீர்னு பார்த்தா அவன் திருநங்கையாய் மாறிவிட்டான். என்ன மாறிட்டான்? திருநங்கையா மாறிட்டான். அவனுக்கு புத்தி மாறுகிறது, அவனுடைய யோசனை மாறுகிறது. திடீர்னு மூக்குத்தி போடுறான், திடீர்னு காலில் இது போடுறான், திடீர்னு என்னென்னமோ போடுறான். அப்ப அவன் மேல ஒரு ரொம்ப பாரப்பட்டு கவலையோட நான் சொன்ன, அவனை கட்டாயப்படுத்தி ஒரு நாள் சர்ச்சை கொண்டு வாங்க. அப்ப கை வச்ச உடனே அவனுக்குள்ள பிசாசு ஆட ஆரம்பித்தது. அப்ப நான் கேட்டேன், நீ யார் நீ யார் நீ யாருன்னு கேட்கும் போது அவன் எல்லாம் கதையும் சொல்றான். சரித்திரத்தை எப்ப தாத்தாவுடைய கதையை சொல்றான். அப்ப அதுல ஒரு பிள்ளை சபிச்சிருக்கா. என்ன சபிச்சிருக்கா? அது சொல்றது, அது பேர் ஞாபகம் இருக்கு, லட்சுமி. நான் தான் லட்சுமி. இவன் என் லைஃப வீணாக்கி என்னை கெடுத்தனால இவன் வீட்டுல ஆம்பளைங்க பொம்பளைங்களா மாறணும்னு சொல்லி சபிச்சதை நான் தான் சொல்லி அந்த லட்சுமி அந்த ஆவி பேசுது. அப்ப அந்த ஆவிக்கு விரோதமா நான் பேசுறேன், அந்த ஆவிக்கு விரோதமா கடிந்து கொண்டேன். அன்றைக்கு தேவன் அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஜெபிக்கிற குடும்பம் தான், ஆராதிக்கிற குடும்பம் தான். ஆனா திடீர்னு பார்த்தா அவன் திருநங்கையாய் மாறுகிறான். ஜெபிக்கிற குடும்பம் தான், ஆராதிக்கிற குடும்பம் தான். ஆனா திடீர்னு பார்த்தா குடும்பம் ரெண்டாய் பெறுகிறது. சம்பந்தமே இல்லை, குடும்பம் ரெண்டா உடையது. காரணம் என்னன்னா, அவங்கள முன்பிதாக்கள் செய்த தவறுகள், முன்பிதாக்கள் செய்த பாவங்கள், முன்பிதாக்கள் செய்த கிரியைகள். இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே பாரம்பரிய சாபத்தை, இயேசுவின் நாமத்திலே உங்க மேல இருக்கிற அத்தனை சாபத்தை உடைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. அடிக்கடி நான் கண்ணால பார்த்தது, மற்றவங்க சொல்லி இல்லை, நான் கண்ணால பார்த்தது. என்னுடைய 13 வயசுல நான் பந்திக்கு வந்தேன். எத்தனை வயசுல பந்திக்கு வந்தேன்? அப்போ பாஸ்டமே அவரு பாஸ்டரா இருந்தாரு பந்தி சர்ச்சில். அப்ப ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம், அந்த தாத்தா பயங்கரமாய் ஆண்டவர் ஊழியத்துக்காரனுக்கு நல்லா செஞ்சாரு. ஆனா அவருடைய அந்த தாத்தா காலத்துக்கு பொறுப்பாடு. நான் சொல்ற கதை உண்மையான கதை, என் கண்ணால நான் பார்த்த கதை. தாத்தா பாஸ்டருக்கு ரைட் ஹேண்ட், தாத்தா பாஸ்டருக்கு ரைட் ஹேண்ட். குடும்பமா ஊழியம் செய்வாங்க. அது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு 8 பேர் நினைக்கிறேன், பெரிய குடும்பம். தாத்தா இருக்கும் பொழுது, நல்லா கேளுங்க, தாத்தா இருக்கும் போது குடும்பம் எப்படி இருந்ததா? ஆசீர்வாதமா இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் கோபராசி மேனேஜர் எல்லாம் ஆத்து ஈத்து ரொட்டு ரோசு பெரிய லெவலில் இருந்தாங்க பிள்ளைகள் எல்லாம். ஆனால் தாத்தா ஒரு நாள் செத்து போயிட்டார். தாத்தா செத்து கொஞ்ச நாள்ல பேர பிள்ளைகள்லாம் வளர ஆரம்பித்தார்கள். பேர பிள்ளைகள்லாம் வளரும் போது அந்த வீட்டில் முதல் பேர பையன் சரியாக 26வது வயசுல, எட்டாவது வயசுல 26வது வயசுல ஆக்சிடென்ட் ஆகி
அடிபட்டு அவனோட கால் நடக்க முடியாமல் மூளை வளர்ச்சி, மூளையிலிருந்து அந்த ஸ்கல்ப் எடுத்துட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி விட்டு போயிட்டான். ஜெபம் பண்ணி அந்த ஸ்கால்ட்டை அவங்க ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் அந்த ஸ்கால்ப் போடலை, குழியா இருக்கு. கால் நடக்க முடியாமல் இன்றைக்கும் நடக்கிறான். அந்த வீட்டில் தாத்தாவுடைய மூத்த பேத்தி, த ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர், தற்கொலை பண்ணி செத்துது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் அது கொலை அப்படின்னு சொல்றேன். தற்கொலை பண்ணி செத்துது. அந்த வீட்டில் இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு குழந்தையே இல்லை, அடுத்த சந்ததி இல்லை, போச்சு. இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணது. கல்யாணம் பண்ணி 3 மாதத்துல அது பெரிய பிரச்சனை வந்து அது பிரிஞ்சு போய் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறது. அந்த பேர பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் பார்க்கும் போது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து படு சாபத்துல வாழ்ந்தார். அப்ப நான் யோசிச்சேன், நான் சிந்தித்தேன், ஏன் இது நடந்தது? ஏன் இவர் நல்லா ஜெபிக்கிறவர் தானே, இவர் ஊழியக்காரர் ரைட்டே இருந்தா தானே. தாத்தா காலத்துல தாத்தா அதை பார்க்கல, தாத்தா காலத்துல தாத்தா அதை அனுபவிக்கல, தாத்தா காலத்துல பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா தாத்தா மறித்த பிற்பாடு பாட்டி கண் பார்க்க அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நடந்தது அத்தனை காரியம் வேதனைப்பட்டு கடந்த ஆண்டு மறித்தார்கள். என்ன நடந்தது? விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். ஏதாவது தப்பு பண்ணாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? இது உண்மையில நடந்த ஒரு சம்பவம். மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இவங்க இருந்தாங்க. இந்த குடும்பம் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தது. மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் நடக்கும். மெத்தடிஸ்ட் சர்ச்சில் எல்சிசி சொல்லுவாங்க, நம்ம எங்களுக்கு பிசிசின்னுவாங்க, மெத்தடிஸ்ட் சர்ச்சில் எல்சிசின்னுவாங்க. ஏஜிஎம் நடக்கும். அந்த ஏஜிஎம் நடக்கிற நேரத்தில் இந்த பாஸ்டர் என்ன, பாஸ்டர் வந்து கடைஞ்சிருக்கார். நீங்க பேசாதீங்க, கவனமா இருக்கு. இவர் என்ன பண்ணார்? அந்த பாஸ்டர் மேல கோபத்துல, ஒரு ஊழியக்காரர் மேல கோபத்துல அவர் ஓங்கி அற விட்டாரு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு? அற விட்டு அந்த பாஸ்டருடைய வைஃப் வந்து ஹேண்டிகேப், சச்சா. பாஸ்டருடைய வைஃப் யாரு? சச்சா. அவங்களுக்கு 26 வயசு. அவங்க வெரி யங் கப்பல்ஸ். பாஸ்டரோட வைஃபும் ஹேண்டிகேப், சச்சா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாஸ்டரோட வைஃப் ஒரே எத்து, அந்த வைஃப் விழுந்து சுருட்டி விழுந்தாங்க. 26 வயசுல. கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனாவது வயசுல அவங்க வைஃப் ஏத்துனாங்க? அந்த லேடிக்கு அப்ப 26 வயசு. அந்த பாஸ்டர் அறிஞ்சு அந்த லேடியை எத்தி அவங்க அனுப்பிட்டாங்க. 2 வாரம் சர்ச்சை பூட்டிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு யாருமே ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சபையை லாக் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு வாக்குவாதம் வந்து அவங்க எல்லாம் இறங்கி சர்ச்சை திறந்து இவங்க எங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சபை மாதிரி வந்துட்டாங்க, எங்களுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ஊழியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, தாத்தா இருக்கும்போது ஒன்றுமே நடக்கல. எந்த 26 வயசு அந்த சிஸ்டரை எத்தி வீல் சேர் இருந்தவங்கள அந்த ஆள் எத்தினானோ அதே 26 வயசு இன்னைக்கு பேர இது வரைக்கும் வீல் சேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குறவர். அப்ப பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன், உங்கள் தாத்தா செய்ததை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் அடுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்குவார். அப்பதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க ஆசீர்வாதம் பெறவே மாட்டீங்க. இல்லை நீங்க நன்மை அடைய முடியாது. எல்லாரும் ஓன் அழுக ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா அரசன் நின்று கொள்வார், தேவன் நின்று கொள்வார். எப்ப என்ன நடக்கும் நமக்கு, நம்மளுடைய முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியாது. என் தாத்தா படுமோசமா இருந்தாரு, அது ஒரு சந்ததி அழித்தது. எங்க சித்தப்பா செத்து போனாரு, எங்க சித்தி செத்து போனாங்க, எல்லாரும் மறித்து போனாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது வேதனை அடைந்தேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க நம்மளை சொல்லவே மாட்டாங்க. அதனால ஜோம் பண்ண எங்க அப்பா ஆமியில் இருக்கும்போது என்ன பண்ணாரு தெரியாது, அடுத்த என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, என்ன முப்பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த சாபம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. சில பேர் பார்த்தா பிள்ளைகளுக்கு கல்யாணமே நடக்காது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு சாபத்தை சொல்லியிருப்பாங்க, உன் சந்ததியில கல்யாணமே நடக்காது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல ஒவ்வொரு 35 வயசு வரும்போது ஆம்பளைங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல பட்டாமரான ஒரு வீடு 35 வயசு ஆம்பளை செத்துருவான். யார் கல்யாணம் போனாலும் அந்த வீட்டுல வாழவே முடியாது. 35 வயசு ஏன் அப்படி விசாரித்து ஜெபிக்கும் பொழுது அந்த முன்பிதாக்களுடைய சாபங்கள், அப்ப சில சாபங்கள் முன்பிதாக்களுடைய சாபங்கள். நான்தான் நம்முடைய லைஃப் இன்னைக்கு இப்படி இருக்கிற தரித்திரமா இருக்கிறது. நம்முடைய ஃபைனான்ஸ்ல ஏன் பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம், ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படுறோம்? நீங்க தான் அதை செய்யல, நீங்க தான் அதை அனுபவிக்கல. நம்ம பிள்ளைங்க
ஓடி போறீங்க? அதுங்களா போல. நான் சொல்றேன், நீங்க அதுங்க குறை சொல்லாதீங்க. அதுங்களா ஓடி போல. அதுங்களா இந்த காரியத்தை செய்ய ஏதோ ஒரு ஆவி, நம்முடைய பழைய ஆவி பிள்ளைகளை தாக்குது, சந்ததியை தாக்குது. நான் சொல்றேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபத்தை உடைப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. டெய்லி ஜெபம் பண்ணுவேன். டெய்லி 2 பிள்ளைகளை கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அழுவேன், ஆண்டவரே. ஏன்னா சில பேர் சர்ச்சில் நல்லா இருப்பாங்க, சில பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே என்ன செய்யலாம்னு தெரியாது, கம்பெனில என்ன செய்யலாம்னு தெரியாது, என்ன பண்றாங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரில கர்த்தர் எல்லா சாபத்தை ஆண்டவர் உடைக்க இருக்கிறார். சாபங்கள் உடைக்கப்படணும். எதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆம்பளை பையன் எதிர்பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளை பிறக்கும். பாத்தீங்களா, ஆம்பளை பையன் எதிர்பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பொம்பளை பிள்ளைய சாபமா பேசுவாங்க. பாத்தீங்களா, பிறக்கும் போது இது நம்ம பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படி சாபமா பேசுவாங்க. அந்த பிள்ளை அந்த சாபத்தை சுமந்து இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை பெருசாகி கொஞ்சம் அழகா நல்லா படிச்ச உடனே டக்குன்னு அப்பா என்ன சொல்லுவாரு, ஏம்மா நீயம்மா. ஆனா ஆரம்பத்துல நீ பேசுற அந்த வார்த்தை, வார்த்தை பயங்கரமானது. இது நம்ம போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை சொல்றாரு. அவர்கள் பேசுறது நம்பர்ஸ் சாப்டர் 14ல 26 27 இந்த வசனத்தை நீங்க பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து இது செய்யணும். ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாசிங்க நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 26 27 வாசிமா. பின்னும் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். அப்படி என்றால் இவர்கள் பேசுற வார்த்தை யாரு காதுல கேட்டுச்சு? சொல்லுங்க சீக்கிரம் முடிக்க பாரு. யாரு காதுல கேட்டுச்சா? ஆண்டவருடைய காது. யாரு காதுல கேட்டுச்சு? ஆண்டவருடைய. அப்ப நீங்கள் பேசுகிற வார்த்தையை யார் காதுல கேட்டுச்சு? நீங்கள் பேசுற இந்த வார்த்தை மட்டும் என் காதுல கேட்டுச்சு. அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் செய்வேன். அப்படிதான் போட்டுருக்கேன். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகளுக்கு கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்ல. யார் எதை கொண்டு சொல்றாரு? என் உயிரை கொண்டு சொல்றாங்க. அவன் ஆண்டவர் சாவாரா? ஆண்டவர் சாவ மாட்டார். அவர் என்றென்றைக்கும் வாழுகிற தெய்வம். அந்த ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னா அப்ப அந்த சாபம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த சாபம் எப்போது நிக்காது, ஸ்டாப் ஆக. அதை எப்ப அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை உங்க அப்பா உங்க மேல சொன்ன வார்த்தை, உங்க அம்மா உங்க மேல சொன்ன வார்த்தை. நம்ம வாலிபன் அங்க தப்பு பண்ணியிருப்போம், சேட்டை பண்ணியிருப்போம். யாரும் சேட்டை பண்ணாம இருக்க. சேட்டை பண்ணாலும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். சேட்டை பண்ணதே இல்லைன்னு சொன்னா ஒன்று மாதிரி புழுங்க ஆகாசத்தும் உலகத்துல யாரும் கிடையாது. ஒரு ஆமின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாம் சேட்டை பண்ணும்போது தகுப்பு வயிறு இழுச்சி சமைக்கிறது பார்த்தீங்களா, அதை வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா. அதை சொல்ற அம்மா அப்பா சும்மா பிள்ளைங்களை கட்ட வார்த்தையில திட்டு உட்பட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன். நீங்க பேசுற வார்த்தைய கர்த்தர் கேட்டு அதன்படி செய்கிறாரா? அதுதான் நான் சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன். இந்த முதல் காரியத்தோட நான் சொல்லி சில காலம் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எல்லாரும் கையை உயர்த்தி கண்ணை நல்லா மூடிக்கொள்ளுங்க. நீங்க நான் சொல்றதையே நான் சொல்றேன், நான் சொல்ல மாதிரியே சொல்லுங்கள. இன்னைக்குல இருந்து உங்க லைஃப் மாறப்போகுது. பிரச்சனை முடியல, 2 நிமிஷம் இருக்கு. ஆனா கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே எங்க தாத்தா என்ன சாப்பிட்டாரு தெரியாது, எங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியாது, எங்க அப்பா வாலிபத்துல என்ன பண்ணாரு தெரியாது, எங்க தாத்தாவோட தாத்தா என்ன பண்ணாரு தெரியாது. அந்த சாபத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. சரி, இப்ப கவனிங்க. இப்ப நான் ஒரு நாளா கேட்கிறேன், கொஞ்சம் பேர் கேட்கிறேன். கௌரியா எழுதுறீங்க. கௌரி உங்க அப்பா பேர் என்ன? நவரா. ஓகே, அப்பா பேர் என்னது சொல்லுங்க எல்லாரும். அப்பா பேர் என்னது? நவரா. அப்பாவோட அப்பா பேரு சிங்காரத்தோட அப்பா பேரு கார்த்திகன். அப்பா பேரு தெரியாது. அப்ப ஆக மொத்தம் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? 3 பேர் தெரியும். உட்காருங்க, உங்களுக்கு 3 பேர் தான் தெரியும். சரி, ஸ்டான்லி அண்ணா எழுதுறீங்க. உங்க அப்பா பேர் என்னது? டேவிடா. அங்க ஒரு டேவிடா. சரி, டேவிடோட அப்பா பேர் என்னது? மைக்கோட அப்பா பேர் என்னது?
இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எங்க அப்பா பேரு வெளியூசிங்கம், எங்க தாத்தா பேரு ராஜசிங்கம். அந்த ஆளுக்கு மேல ராஜசிங்கத்துக்கு மேல எங்க தெரியாது, எவன் தெரியாது பேசுவா. ஆமா, நீங்களும் என்ன பண்ணாங்க கூட நமக்கு என்ன தெரியாது. ஆனா இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, 3ஆம் 4ஆம் தலைமுறை, 4 தலைமுறைய சாபத்தை ஒரு மனிதன் சுமக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்க. எத்தனை மனிதனுடைய சாபத்தை? 4. சுப்பையா இருக்கலாம், சுப்பையாவோட சாபத்தை, சுப்பையோட சுப்பனோட சுப்பனோட எத்தனை சாபத்தை நம்ம சுமக்கிறோம் தெரியாது. சிங்காவுக்கு ஒரு சாபம் இருக்கும். சிங்காவுடைய அப்பா பேர் என்ன? முருகனா? முருகன். சிங்காவு முருகன். முருகனால பரமசிவமா? சரி, என்ன நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு தெரியாது. சிங்காரு இருப்பார், சிங்காருக்கு மேல முருகன், முருகனுக்கு மேல பரமசிவமா இருக்கலாம். சரி, 4 தலைமுறை என்ன சாபம் தெரியாது. இப்ப ஏன் இது நான் இதை சொல்றேன்னா, இது சொல்லிதான் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு அந்த பேர் தரணும், அந்த பேர் சொல்றேன், நான் பேர் சொல்றேன். ஆண்டவரே, இந்த ஆளுடைய சாபம் என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் வராது, அம்மாவுடைய அப்பா சைட்டையும் வரும். ஏன்னா ஒரு பேபி பிறக்கும் போது 2 பக்கமும் ரத்தமும் உள்ள வருகிறது. ஒரு ஆங்கில சொல்ல அர்த்தம் 24 குரோமோசோம் உள்ள வருது. 2 பக்கம் சாபமும் நம்ம சுமக்கிறோம். சாதனை இல்லை. அப்பா சைட்டு ஒழுங்கு இல்லாட்டி அம்மா சைட்டு ஒழுங்காக பரவாயில்ல. சிலது 2ம் ஒழுங்கு இருக்காது, 2ம் கோளாறா இருக்கும், 2ம் பேயா இருக்கும். ஆனா எப்படியோ கர்த்தர் நம்மளை காப்பாத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மையில மனசார ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருவார். கை உயர்த்துங்க எல்லாரும் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சாபம் என் குடும்பத்தை தாக்குது. இந்த சாபத்தினால ஆண்டவரே, இந்த சாபத்தினால ஆண்டவரே, இந்த சாபத்தினால ஆண்டவரே, என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கல, என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கல. இந்த சாபத்தினால என் குடும்பம் சந்தோஷமா இல்லை. நாங்கள் வெளியே சிரிக்கிறோம், ஒன்றா இருக்கிற போல இருக்கிறோம். ஆனா ஆண்டவரே, எங்க குடும்பத்துல விடுதலை இல்லை. இந்த சாபத்தினால என் குடும்பத்துல போராட்டம், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், துயரங்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த சாபத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். ஆண்டவரே, இந்த முற்பிதாக்களுடைய சாபத்தை உடைக்கிறேன். ஆண்டவரே, 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, இயேசுவின் நாமத்தினால சொல்லப்பட்ட அத்தனை பேரும் என்ன சொல்லுங்க. என்ன ஒவ்வொரு பேரை சொல்லுங்க. சிங்காரு பேரை சொல்லுங்க, சுப்பையா பேரை சொல்லுங்க, எல்லா பேரை சொல்லுங்க, எல்லா பேரை சொல்லுங்க, எல்லா பேரை, நாராயணன் பேரை சொல்லுங்க, எல்லா சாபத்தை சொல்லுங்க. எல்லா சாபத்தை உடைக்கிறேன், எல்லா சாபத்தை உடைக்கிறேன். ஆண்டவரே, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த சாபத்தை நாங்க உடைக்கிறோம். ஆண்டவரே, அந்த சாபம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த சாபம் என் வாழ்க்கைக்கு வரக்கூடாது. அந்த சாபம் என் எதிர்காலத்துக்கு வரக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Pray, 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 pray. Hallelujah. 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 ஒரு ஆமென் சொல்லவா இப்போ? ரெண்டு சொல்லுங்க. நான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு உபவாசம் எடுத்து பல நாள் நான் ஜெபம் பண்ணேன். I was praying for the house. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. என்னடா எனக்கு வெற்றி இருந்துச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. என்னடா இது ஆசீர்வதிக்கலையே, ஆண்டவரே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பத்து மேல ஒரு சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தை நீ உடைக்காம ஆசீர்வாதம் வராது. அப்ப நான் கேட்டேன், அந்த வீட்டுல போய் அந்த பாட்டியை, வயசான பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா, ஏதாவது தப்பு பண்ணாங்களா தாத்தா, இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க, ஆமாயா, அவ்வளோ நாள் மனசுல சீக்கிரத்தை வச்சு பிள்ளைகளை சொல்லாம அன்னைக்கு சொல்றாங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்த பிற்பாடு என்னுடைய கணவர் என்ன பண்ணாரு, ராத்திரியோட ராத்திரியா போய் பக்கத்து வீட்டு கழுத்தை அப்படியே வெட்டி தலைய துண்டா எடுத்துட்டு வந்து புதைச்சி அந்த பாடியை புதைச்சிட்டாரு. போலீஸுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாங்க அப்படியே நானும் அவர் கூட சேர்ந்து அந்த பாடியை துண்டா வெட்டி எங்கம்மா புதைச்சிங்கன்னு கேட்டேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே, சில வீட்டுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஆவி நடமாறும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? சில வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஆவியை நடமாறு நமக்கு தெரியும். நமக்கு கணசாமி திறந்து கொடுக்க தானே சில
பேட்டரி வாங்கலையா? பழைய பேட்டரி. சரி, மைக் அட்ஜஸ்ட் பண்ணு. டேய் இந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணு. அவன் பேட்டரி மாத்தியா? வேற பேட்டரி குடியா? அந்த பேட்டரி முடிஞ்சு புதுசா. சரி, பழசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது ஸ்பிரிட் உணர்றேன். உண்மையிலே உணர்ந்த பண்ணமாறாங்க. நல்ல ஞாபகம். நானும் ஆர்த்தியும் 2 பேர் வந்தாங்க கூட. வீட்டுக்குள்ள போகும்போது உடம்புலாம் செலுத்துச்சு. இப்படி சொல்லிட்டாங்க, நான் வரலப்பா. ஐயோ, அப்படி அந்த வீட்டுக்குள்ள போறேன். நீங்க நம்புறீங்க, கண்ட தெரியுது. தலை முண்டம், தலை மட்டும் அப்படியே நவுகிறது. தலை மட்டும் போகுது. தலை போத உடம்பு இல்லாம தலை போனா நீங்க இருப்பீங்களா? உடம்பு இல்லாம தலை போனா நீங்க இருப்பீங்களா? உண்மையா நடந்த கதை சொல்றேன். தலை மட்டும் வீட்டுல சுத்துது. என் கூட வந்த 2 சூரிய சுப்பாய் வெளியே ஓடிச்சு. இப்ப நான் நடுவில் மாட்டிக்கிட்டு அது நேரம் அந்த தலை ஸ்பிரிட். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது பயங்கரமான ஆவியா சொல்லிட்டு அந்த பாட்டியிட போய் கேட்டேன். பாட்டி, உண்மையே சொல்லி பாட்டி, உண்மையை சொல்லு, எங்க புதைச்சிங்க, என்ன பண்ணீங்க? அந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த வீட்டுக்கு நடுவில் நான் புதைச்சி வச்சிருக்கிறோம். பாருங்க, சொல்ல முடியாது. அந்த தலையை வெட்டி அந்த உடம்ப பலி கொடுத்து அந்த எலும்புகளை எங்க பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு முக்குலையும் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு முக்குலையும் எனக்கும் கொலக்காரி பாட்டி. உண்மையில பாட்டி கொலக்காரி பாட்டி. நான் பயந்துட்டு அந்த சாபம் அந்த வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும் நடக்கல. ஜெபம் பண்ணணும் என்ன செய்யல, நடக்கல. அப்பதான் அந்த பாட்டி ஓட கத்துனுச்சு, ஐயோ என்னை மன்னிச்சிருக்க. நான் எத்தனை வருஷமா, அந்த பாட்டி எத்தனை வயசு தெரியுமா? 93 வயசு. அந்த பாட்டி மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை வயசுல கொன்னீங்கன்னு கேட்டேன். 30 வயசுல கொண்டாங்க அந்த ஆளு. அப்ப அத்தனை வருஷமா வீட்டுக்கு நடுவில் யார் இருந்திருக்கிறா? கொன்ன ஆளுடைய எலும்பு, கொன்ன ஆளு. அந்த ஆவி சும்மா ஓடுமா? அந்த ஆவி சும்மா ஓடுமா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆவிகள்கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது. பிசாசோட ஆவிகள்கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது. டேஞ்சரஸ். ஒரு குடும்பத்தை அழிக்க முடியும். அது பாருங்க, கொண்டு புதைச்சி வச்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ள. அதுக்கு பொறுப்பாடு ஜபம் பண்ண பொறுப்பாடு அந்த வீட்டுக்குள்ள பூர்ண விடுதலை வந்துச்சு. அப்புறம் 1 மாசம் கழிச்சு அவங்க அந்த வீட்டை நோண்டுறாங்க. அந்த வீட்டை நோண்டி நடுவில் எடுத்து அந்த எலும்பை கொண்டு போய் அப்புறம் நாக்கில் போட்டாங்க. பாருங்க, போலீஸ்க்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ரகசியமாய் செய்த பாவம் புரட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அவங்கள மற்ற ஜோம் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம். அதுவரை என்ன பேசுறீங்க, பயந்துட்டேன், நடுங்கிட்டேன், பாண்டோட கேட்டு அழுகிறேன். அது சாரு, என் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லு, இன்னைக்கு தரிசிக்கப்படாம சில பிள்ளைங்க இருக்கிற காரணம், இன்னைக்கு சில பேர் நெட்டமான இருக்கிற காரணம், இப்படி சில பேர் அப்படியே துடிபாதமா இருக்கிற காரணம் அவங்க அல்ல, முன்பிதாக்கள் செய்த தவறுகள், முன்பிதாக்கள் செய்த பாவங்கள். இப்ப அது சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, பார்ப்போம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. பண்ணிட்டு ஆண்டவரே, என்ன மந்திரங்கள், எந்த பாவங்கள், எந்த ரகசியம் மறைந்திருக்க பொல்லாத ஆவி நம்ம வீடு கட்டும் போது சில பேர் நமக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன புதைச்சி வச்சான்னு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுவோம். நம்ம வீடு கட்டும் போது நான் சொல்றது மட்டும் கேட்க, நம்ம வீடு கட்டும் போது அவங்க பொறாமப்பட்டு நம்ம வீட்டுல கட்டும் போது நம்ம இல்லாத நேரத்துல அந்த வீட்டுக்கு நடுவில் ஏதாவது புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டு நிலத்துல ஏதாவது புதைச்சி வச்சிருப்பாங்க. கட்டத்துக்கு முன்ன சமாதானமா இருந்த குடும்பம் கட்டண பொறுப்பாடு குடும்பமே சதடிக்கப்பட்டிருக்கும். குடும்பமே அங்கங்க பிரிஞ்சிருக்கும். கட்டி சந்தோஷமா உள்ள போய் வாழலாம் நினைப்போம். ஆனா கட்டி முடிச்சோட குடும்பம் எல்லாம் அங்க சரிந்து இருக்கும். ஏன் தெரியுங்களா? நமக்கு தெரியாம, நமக்கு அறியாம அந்த வீட்டுக்கு நடுவில், அந்த வீட்டு சைட்ல, அந்த வீட்டுக்கு பின்னால நம்முடைய எதிரிகள் ஏதோ ஒன்று நினைச்சிருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா மாந்திரீக கட்டுகளையும் எல்லா பிசாசு கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படுவதாக. ஜெபிங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிக்காமட்டு கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா சாபத்தை உடைக்கிறேன், எல்லா சாபத்தை உடைக்கிறேன், எல்லா நீங்க ஜெபம் பண்ணி முடிக்க அவ்வளவுதான். அடுத்த 2 வாரத்துல 2 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாரும் கையை உயர்த்தி மாக்கா பர்ரா லேபா கபாடா பாடா கபாடா ஷந்தலா
இயேசுவே சொல்லுங்க, கூப்பிடுங்க, எல்லாம் கண்ணை மூடி கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா ஏவி விட்ட மந்திரங்கள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா ஏவி விட்ட பிசாசு கிரியைகள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா ஏவி விட்ட பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. பரிசுத்தத்தின் கட்டளைகள் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரட்டும். அந்த மொழி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கம்மா, சொல்லு தங்கச்சி, சொல்லுங்கய்யா. இயேசுவின் ரத்தம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இப்பொழுது 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 இயேசுவின் ரத்தம் மறைந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளியே போ, வெளியே போ. ஒரு அதிகாரம் கிடையாது. சாபத்தை உடைக்கிறேன், சாபத்தை உடைக்கிறேன், சாபத்தை உடைக்கிறேன், சாபத்தை உடைக்கிறேன், சாபத்தை உடைக்கிறேன். இயேசு எனக்காக சிலுவையை சுமந்து விட்டார். இயேசு எனக்காக சிலுவையை சுமந்து விட்டார். அந்த சாபத்தை இயேசு சுமந்துட்டார். அந்த வியாதியை இயேசு சுமந்துட்டார். அந்த சாபத்தை இயேசு சுமந்துட்டார். எல்லா நெருக்கடி ஆவிகளை சபிக்கிறேன், எல்லா நெருக்கடி ஆவிகளை சபிக்கிறேன், எல்லா பிசாசு மனிதர்களை சபிக்கிறேன். இயேசுவின் நாமம். Jesus, 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 Jesus. Jesus. நீங்க கணவன் மனைவி இருந்தால் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க குடும்பமா இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சுக்கோங்க. பிள்ளைகள், அம்மா, அப்பா எல்லாம் சேர்ந்து. தனியா இருந்தீங்கன்னா யார் தனியா வந்தாலும் அவங்க கையை பிடிச்சுக்கோங்க. ஜோமனுக்கு ஜோமனுக்கு சாபம் உடைக்கப்படுவதா. நான் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியா இருந்தால் பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஃபேமிலியாக வந்துருக்கீங்க, உட்காந்துங்க அவங்க வந்துருங்க. அப்படி நல்ல நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னா நீங்கள் யார் தனியாக இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சிக்கங்க. அவங்க யாரும் தனியாக இருக்கக்கூடாது. யாராவது ஒரு கையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படி ஜெபம் பண்ணணும்னா காரணம், 2 பேர் ஒன்றாய் சேர்ந்தால் சூடு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தர் சாபத்தை உடைக்கிறார். ஸோ நீங்கள் முழங்கால் போடலாம், நீங்கள் எழுப்பி நிற்கலாம், நீங்கள் உட்காரலாம், உங்களோட சுக்கா நீங்கள் வாயை தொடர்ந்து ஜெபிக்கணும். எந்த பேர் ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு போன நேற்று ஒரு அம்மா சாட்சி கொடுத்தாங்க. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு என் பிள்ளை மேலே கசப்பு அப்படின்னா. பிள்ளை மேலே என்னது? எனக்கு பயங்கர கசப்பு. என் பிள்ளை என்னால் மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், அது அப்படி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் அந்த பிள்ளைய மன்னிக்காத வரைக்கும் அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சு, குழந்தை. அப்போ நான் சொன்னேன், நீ மன்னிக்காத வரைக்கும் அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது. உடனே அந்த அம்மா, சரி பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்னு சொல்லி அந்த அம்மா போய் மனசால் அழுது என் பிள்ளைய நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே சொன்னாங்க. 1 மாசம் கழிச்சு அந்த பிள்ளை ஓடி வந்து சொன்னா, அம்மா 9 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப பாருங்க, சில கசப்பு தாய் தகப்பன் கூட அந்த கசப்பு வச்சுட்டு, ஐயோ அந்த பிள்ளை மேல எனக்கு கசப்பு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த நிஷா மேல எனக்கு கசப்பு, எனக்கு ஷேர் மேல எனக்கு கசப்பு, எனக்கு இவங்க மேல கசப்பு, அவங்க மேல கசப்பு. அந்த கசப்பே ஒரு ஆளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். சாதாரண சொல்றேன், எந்த கசப்பு நமக்கு இருக்கு தெரியாது. யாரு கசப்பா இருந்தாரு எல்லாம் உடைக்கப்படும். நீங்க கூப்பிடுங்க, எல்லாம் கை உயர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லிபாகா ஷபாகா பாரா தகரா பாலா நிமாலா மகரா பாலா நிமாலா பாலா 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 யாகரா ஓஷிமி யாகரா பாலா கரா. ஜெபிங்க பக்கத்துல கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க லைஃப்ல எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா சாபத்தை உடைங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஆயிட்டாங்க. அப்பா சைட்டோ, அம்மா சைட்டோ, அம்மா
எந்த சாபம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எந்த சாபம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் சாபத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து என் சாபத்தை சுமந்தார். நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால், இயேசுவின் தழும்புகளால் நான் விடுதலை பெற்றேன், நான் சுகத்தை பெற்றேன். வாயில சொல்லுங்க, எல்லா சாபத்தை உடைக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிரே பண்ண வாயில சொல்லுங்க, எல்லா சாபத்தை உடைக்கிறேன். என் மேல சொல்லப்பட்ட சாபங்கள், என் மேல இருக்கிற அத்தனை சாபங்கள் இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். 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 I break the curse in the name of Jesus. I break the curse in the name of Jesus. Come on, let's sing it. Come on. சாபங்கள் உடைக்கப்படட்டும், தரித்திரங்கள் உடைக்கப்படட்டும், எல்லா கஷ்டங்கள் இன்றையோடு மாறட்டும். திவா கபர பல கனம திமல கபர திமல கபர ஷிபிரியா கனம ஓ கனம கபர ஓ ஷிபிரியா கனம மரியா கனம ஓ ஷிபிரியா இவரியா கனம ஓ ரியா கனம ஓ ரியா கனம ஓ ரியா கனம மரியா கனம லேமா கபோ ஷிகே ஓ ஏ மரே கனம கனம ஜெபித்து முடிப்போம். 60 செகண்ட். 2 கைகளை மேல உயர்த்தின கரங்களை வேகமா போகும். கை மாறிச்சு நமக்கு. எல்லா 2 கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானே, சுகமானே, விடுதலை பெற்றேன், விடுதலை பெற்றேன். இனி நான் சுமக்க தேவையில்லை. என் மேல் சுமத்தப்பட்ட சாபங்கள், பாரம்பரிய சாபங்கள், முன் பிதாக்களின் சாபங்கள், எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. இன்றையோடு மரணிக்கா, இன்றையோடு விடுதலை, இன்றையோடு விடுதலை, இன்றையோடு விடுதலை, இன்றையோடு விடுதலை, இன்றையோடு வியாதிகளிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை விடுதலை, ஆண்டவரை ஏவி விட்ட பந்தனங்களிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை. பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது, சத்துருவை மேற்கொள்ள முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது. வாதையும் கூடாரத்தை அடங்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் சத்தமா ஜீசஸ். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவை காயங்களால் சுகமானே, சுகமானே, இயேசுவை காயங்களால் சுகமானே, சுகமானே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுவோம், கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவை காயங்களால், இயேசுவை காயங்களால் சுகமானே, சுகமானே, இயேசுவை காயங்களால்
சுமந்து கொண்டாரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சுமந்ததே அதுக்காக நன்றி ஆண்டவரே. இனி இந்த சாபத்தை நான் சுமக்க மாட்டேன். அந்த முன்பிதாக்கள் சாபம் என்கிட்ட வராது. அது அழிஞ்சு போயிடுச்சு. நான் புதிய சிருஷ்டி. நான் புதிய மனிதன். 8 மாதங்கள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் முடிந்தது. நாளைக்கு ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய தயவு. Thank you Jesus. நாட்களுக்குள்ள கடந்து சொல்ல போகிறோம்.